நீ ஒரு வார்த்தை சொல்லி அதை என்னைக்காவது நான் மறுத்து பேசியிருக்கேனா? ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த ஊரே பாக்குற மத்தியில உங்களை நிக்க வச்சு உங்க முன்னாடிலாம் உட்காந்துருக்கு நினைக்காது. உங்க முன்னாடிலாம் என்னைக்காவது உட்காந்துருக்கு நானு. ஐயோ, உங்க முன்னாடி உட்காந்து உங்களையே கேள்வி கேட்கிற மாதிரி. ஐயோ சிவராமா. ஐயோ, வீட்டுல அன்னைக்காக பேசுறேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பேசுனதே இல்லையே. உன்னையவே எழுத்து பேசிட்டேனே. ஐயோ அண்ணன், என் நெஞ்ச வெடிக்கிற மாதிரி இருக்குண்ணே. என்னால தாங்க முடியலண்ணே, என்னால தாங்க முடியல. ஏன்னா உன் மனசுல அப்படி என்னென்ன ரகசியத்தை மறைச்சு வச்சிருக்க? என்ன தனியா கூப்பிட்டு, டேய் சிவராமா வாங்க அப்படின்னு தனியாவது சொல்லிருந்தேன். இந்த இக்கட்ல இருந்து உன்னை எப்படியாச்சும் நான் காப்பாத்துவேன். யாரு? மாமா. மாமா என்ன மச்சான், இந்த ராத்திரி நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மச்சான்? அது என்ன மச்சான், பெரிய மச்சான நினைச்சு ஃபீலிங்கா? ஆமா மாமா, அண்ணனுக்கு இப்படி ஒரு சோதனை வரும்னு நல்லா கனவுல கூட நினைச்சு பார்க்கல மாமா. அதை விட பெரிய சோதனை, ஒரு குற்றவாளி மாதிரி அவரை நிக்க வச்சு அவ்வளவு பெரிய பஞ்சாயத்துக்கு தலைவரா இந்த தோல் துண்டெல்லாம் போட்டுக்கிட்டு கேவலம் அவரை நிக்க வச்சு நான் உட்காந்துருந்தேன் பாருங்க. மச்சான் நீங்க எதுவும் சொல்லாதீங்க, என்னாலையும் தாங்கிக்க முடியல மச்சான். உங்களுக்கு எப்படின்னா எனக்கு எப்படி இருந்திருக்குன்னு நினைச்சீங்களா? இந்த மாடியில இருந்து குதிச்சு அப்படியே செத்துடலான்னு தோணுது மாமா. மச்சான் குடிச்சிருக்கீங்களா? இல்ல மாமா, குடிக்கவே இல்ல மாமா. அந்த கையை காட்டுங்க. இதாங்க கை. இந்த கையை காட்டுங்க மச்சான். இந்த கையா மாமா? மச்சான் விளையாடுறீங்க மச்சான்.